புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து தாக்கி வருவதால் உலகளவில் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. எரிபொருள் தேவைக்காக இறக்குமதியை நம்பியிருக்கும் நாடுகள் போர் காரணமாக பல நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. இலங்கை அரசு எரிபொருளை சிங்கப்பூர், மலேசியா மற்றும் தென்கொரியாவில் இருந்து இறக்குமதி செய்கிறது. கச்சா எண்ணெயை மத்திய கிழக்கில் இருந்து இறக்குமதி செய்கிறது. இலங்கையில் இன்னும் 6 வாரங்களுக்கு போதுமான பெட்ரோல், டீசல் மட்டுமே தற்போது கையிருப்பு உள்ளது. இந்த சூழலில் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கே தலைமையில் அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் நடந்தது. போரால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு விரைவில் சீராகும் என நம்புகிறோம். ஆனாலும் மிக மோசமான சூழல் உருவாகலாம். அதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டுமென திசநாயக்கே கூறினார். இதனிடையே எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க இலங்கை அரசு ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள அரசு நிறுவனங்கள், பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி என வாரத்தில் 4 நாட்கள் மட்டுமே இயங்கும். மீதமுள்ள 3 நாட்கள் விடுமுறை. தனியார் துறையினரும் ஒவ்வொரு புதன்கிழமையையும் விடுமுறையாக அறிவிக்க வேண்டும். மருத்துவம், குடிநீர் விநியோகம், துறைமுகங்கள், சுங்கத்துறை, பாதுகாப்புத்துறை போன்ற முக்கிய துறைகள் மட்டும் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் வழக்கம் போல இயங்கும். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க பொது நிகழ்ச்சிகள், விழாக்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. அரசு ஊழியர்கள் முடிந்தவரை வீட்டிலிருந்தே பணிபுரிய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாளை முதல் இந்த புதிய நடைமுறைகள் அமலுக்கு வரவுள்ளது. 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட கடும் பொருளாதார நெருக்கடியின் போது எரிபொருள் விநியோகத்தை சமாளிப்பதற்காக QR கோட் முறையை இலங்கை அரசு அறிமுகம் செய்தது. தற்போது மீண்டும் அந்த நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி QR கோட் குறியீடு வைத்திருக்கும் வாகனங்களுக்கு மட்டுமே எரிபொருள் நிரப்பப்படும். பைக்குகளுக்கு வாரத்திற்கு 5 லிட்டரும், கார் மற்றும் 3 சக்கர வாகனங்களுக்கு 15 லிட்டரும், வேன்களுக்கு 40 லிட்டர், பஸ்களுக்கு 60 லிட்டர், லாரிகளுக்கு 200 லிட்டர் எரிபொருள் மட்டுமே வழங்கப்படும். QR குறியீடு இல்லாத வாகனங்களுக்கு எரிபொருள் கிடையாது. 2022ஆம் ஆண்டில் $46 பில்லியன் வெளிநாட்டு கடனை திரும்ப செலுத்த முடியாமல் இலங்கை திவாலானது. சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய $2.9 பில்லியன் நிதி உதவியுடன் இலங்கை அரசு பொருளாதாரத்தை நிலைப்படுத்தி வருகிறது. மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக இலங்கை மட்டுமின்றி அண்டை நாடுகளான வங்கதேசம், பாகிஸ்தானும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. வங்கதேசத்தில் டீசல் கையிருப்பு 2 வாரங்களுக்கு மட்டுமே உள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை 25% குறைக்க அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. பாகிஸ்தானில் கல்வி மற்றும் அலுவலக பணிகள் ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்த தெற்காசியாவையும் உலுக்கியுள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க அந்தந்த நாடுகள் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன.